19ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபால் ஐயாவுக்கு என் வணக்கங்கள். வணக்கம் மணிகண்டன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க ஐயா. ஐயா, நம்ம குரு பயிற்சி பலன்கள்ல கடைசியா பார்க்கக்கூடிய ராசி மீன ராசி. ஸோ மீன ராசி என்ன செய்தி அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கு. அதுவும் ஜென்ம சனி அவர் இருக்காரு. குருவாச்சு ராசி அதிபதியாச்சும் நல்லது பண்ணிட மாட்டாரா அப்படி ஏங்கி நிற்கிறாங்க. இந்த ஆண்டு பாருங்க, கரெக்டா 5ஆம் இடத்துல வராரு. ரொம்ப விசேஷமான ஒரு இடம். நீங்க சொல்ல கடமைப்படுறீங்க. ஸோ அதை சொல்லுங்க. கண்டிப்பாங்க. அதாவது மீன ராசிக்கு இந்த வருடத்தில் பெயர்ச்சியாகும் குரு பகவான் என்ன பலனை கொடுக்க போகிறார், இதை பற்றி தான் நீங்கள் கேட்குறீங்க. அதை பற்றி தான் நானும் சொல்ல வந்திருக்கிறேன். ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்குதுங்க. மீனராசிக்கு பலன் சொல்லுவதற்கே இந்த பீரியடு என்னுடைய மனசே குளிர்ந்து இருக்குது. அதற்கு முன்னாண்ட என்னை வாழ வைக்கும் ஸ்ரீ அம்பிகை ஜோதிடத்துக்கும் என்னுடைய நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போ மீனராசி, இப்போ ஜென்மச்சனி. இந்த பீரியட்ல இப்போ குரு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி 1:50 AM இந்த டயத்தில் மிதுனத்திலிருந்து பெயர்ச்சியாகி குரு பகவான் உச்ச பலத்தோடு கடகத்துக்கு வர்றாங்க. எந்த நட்சத்திரத்தில் வர்றாங்க? புனர்பூஷ நட்சத்திரம். புனர்பூஷம் நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்? குருடைய நட்சத்திரம். அந்த குருடைய நட்சத்திரத்திலேயே உச்ச பலத்தோடு மீனராசிக்கு 5ஆம் இடத்துக்கு அந்த குரு பகவான் வருகிறார். குரு பகவான் நவகிரகங்களில் 9 கிரகங்களிலே முழு சுபகிரகம். அது மட்டும் இல்ல, குருடைய பார்வைக்கு கோடி புண்ணியம் இருக்குது. அந்த குருக்கு திருஷ்டி இருக்குது இல்லைங்களா? அந்த குரு ஒரு ஜாதகத்தில் இருந்து 5, 7, 9 இடங்களை பார்க்கக்கூடிய அமைப்பு அந்த குருக்கு இருக்குது. அப்ப அந்த குரு பார்க்கக்கூடிய இடங்களுக்கு பாவகிரகம் இருந்தால், அந்த பாவகிரகத்தை குரு பார்த்தால் அந்த பாவகிரகமும் சுபகிரகமாக மாறி சுபத்தன்மையை பெற்றுவிடும். அது போக அந்த குரு பார்க்கக்கூடிய இடம் அந்த ஜாதகருக்கு தோஷம் படைத்த இடமாக இருந்தாலும், அங்கே தோஷம் செய்யக்கூடிய கிரகங்கள் ஏதாவது இருந்தாலும் இந்த குருடைய திருஷ்டி பட்ட உடனே அந்த கிரகங்களும் தோஷத்தை செய்ய இயலாதவர் ஆகிவிடுகிறார். தோஷத்தை செய்ய இயலாதவர் ஆகுவது மட்டும் இல்லை, தோஷத்துக்கு பதிலாக யோகத்தையுமே நம்மளுக்கு செய்யறாரு. இந்த மாதிரி அற்புதம் வேறு எந்த கிரகத்துக்குமே இல்லைங்க. இந்த குரு பகவானுக்கு மட்டும்தான் அந்த மாதிரியான வலிமை பெற்றிருக்கிறார். மீனராசி நேயர்கள் கேட்கறது என்னன்னா, சனியின் தாக்கம் கம்மியாகுமா? 100க்கு 100. இது நீங்க கேட்ட கேள்வி 100ல் ஒரு கேள்வி. ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த குரு பகவான் 5ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய பார்வை வீச்சை எங்க வீசுறாரு தெரியுங்களா? மகரத்தை பார்க்கிறாரு. மகரம் சனி பகவானுடைய வீடு. ஆமாவா இல்லைங்களா? சனி பகவானுடைய வீட்டை உச்ச குருவாக இருந்து அந்த மகர ராசியை குரு பார்க்கிறாரு. அந்த மகர ராசியில் குரு பகவான் நீச்சம் பெற்ற இடத்தை உச்சமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த மகர ராசியை பார்க்கிறாரு. இது 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு அற்புதம், ஒரு அதிசயம். 12 வருடம் கழிச்சு குரு அங்கே பார்க்கிறாரு. ஏன் அது சொல்றேன் அப்படின்னா, நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் வருது. சனி பகவான் இப்ப 7 சனி தானே மீனராசிக்கு? ஜென்மச்சனி தானே. இந்த ஜென்மச்சனி அதே மீன ராசியில சனி பகவான் இருக்கிறாங்க. அந்த மீன ராசியவே குரு பகவான் பார்க்கிறாங்க. அந்த குரு பகவான் மீன ராசியை பார்க்கும்போது அந்த மீன ராசியில யார் இருக்கிறாங்க? சனி பகவான் இருக்காங்க. அந்த சனி பகவான் மீனத்துல உட்கார்ந்து பல குழப்பத்தை கொடுத்து இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் தப்பா எடுக்கிறதுக்கு வச்சு இவங்க தொழில நஷ்டம், வாழ்க்கையில நஷ்டம், யாரு கூட பழகினாலும் ஒரு பேச்சு சொன்னாலும் ஒரு நியாயம் சொன்னாலும் எல்லாமே தப்பாவே வருது. இவங்க மீனராசியில் பிறந்தவங்க எல்லாமே நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல உயர்ந்த உத்தியோகத்திலும் இருப்பாங்க. அந்த உயர்ந்த உத்தியோகத்துல இருந்தும்
ஒரு சைன் பண்ணினாலும் சரி, ஒரு முடிவெடுத்தாலும் சரி, அதுவும் தப்பாவே முடியுது. எப்போ அவங்களுக்கே மென்டலி அப்செட், நம்ம என்ன செஞ்சாலும் தப்பா வருதே, நம்மளுக்கு என்ன ஆச்சு, நாம செய்யறது தப்பா கரெக்டா அப்படிங்க அவங்களுக்கே குழப்பம். ஏன்னா சனி பகவான் அவங்களை ஆட்டி வைக்கிறார். இதனால பாத்தீங்கன்னா அவங்க பித்து பிடித்தவரை போல ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க. அது குடும்பத்திலுமே நல்ல நிம்மதி இல்லை, நல்ல சந்தோஷம் இல்லை. அந்த இடத்துல சனி இருந்து மீனராசிக்காரங்களை அப்படி வாட்டுது. அப்படி வாட்டக்கூடிய சனி பகவானை உச்சம் பெற்ற குரு அந்த சனி பகவானையே பார்க்கிறார். அப்போ பாத்தீங்கன்னா சனி பாவ கிரகம், அவங்க பாத்தீங்கன்னா ஜென்மத்திலேயே இருக்கிறாங்க. அந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை குரு உச்சம் பெற்று 9ஆம் பார்வையாக மீன ராசியை பார்க்கிறாரு. அந்த ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கிறாரு. இது ஒண்ணு போதுங்க மீனராசிக்காரங்களுக்கு, செந்தூக்கு தூக்கிடும். அதே சனி பகவான் எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாரு அப்படி ரிவேர்ஸா மாறி நல்ல பலனை கொடுக்க போறாரு. நல்ல முடிவெடுக்கலாம், வேலையில ப்ரமோஷன் கிடைக்கும், இவங்களுடைய வேலைக்கு ஆதரவு கிடைக்கும். அதாவது பாத்தீங்கன்னா இவங்க மனசே ஒரு நல்ல திருப்தியாக அந்த வேலையை செய்வாங்க. குடும்பத்துல சந்தோஷம் கிடைக்கும், குடும்பத்துல நிம்மதிகள் கிடைக்கும், வெளியில பழக்க வழக்கத்துல நல்ல பேர் கிடைக்கும். இவங்க ஒரு முடிவெடுத்தாலும் ஒரு பேச்சு பேசினாலும் எல்லாமே நல்லபடியா தான் முடியும். இது பாத்தீங்கன்னா இந்த குரு உச்சம் பெற்று பார்த்ததுனால. அதே குரு பகவான் புனர்பூச நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரத்திலிருந்து அந்த சனி பகவானை பார்க்குறாங்க. இதுவும் ஒரு நல்ல விஷயம் இல்லையா, அற்புதமான விஷயம் இல்லையா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த சனி பகவான் யாரு? தொழில் கிரகம், ஆயுள் காரகனும் சனி பகவான் தான். இப்போ அந்த 7.5 அந்த ஜென்ம சனியாக இருந்து ஏண்டா நம்ம வாழ்றோம் அப்படிங்கிற குழப்பத்தை கொடுத்த சனி பகவான் இப்போ அவங்களுக்கு வாழ்க்கை மேல ஆசை வரும். குரு அந்த சனியை பார்த்ததுனால நம்ம வாழணும், நம்ம சாதிக்கணும், ஏதாவது உருவாக்கணும், நம்ம படிச்சிருக்கிறோம், பட்டம் வாங்கியிருக்கிறோம், நல்ல பொசிஷன்ல இருக்கிறோம், நம்மனால 4 பேர் நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்கள் நினைப்பாங்க. நினைத்தது கண்டிப்பாக நடக்கும். இப்ப இந்த காலகட்டத்துல புதுசா தொழில தொடங்கலாம் இல்லையா? சனி பகவானே குரு பார்த்திருக்கிறாங்க. சனி யாரு? தொழில்காரர்கள். கடந்த காலத்துல வேலையில இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை, ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை, கோயில்ல தர்மகத்தாவா இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை, ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கும் பிரச்சனை. இப்ப இந்த குரு பார்த்ததுனால, அந்த சனி பகவானை பார்த்ததுனால கண்டிப்பாக தொழில அப்படியே மென்மேலும் வளர்ந்து அந்த தொழிலை ரசித்து செய்வாங்க. அந்த தொழில வேலையாட்கள் இவங்களுக்கு சூப்பரா செட் ஆவாங்க. அப்ப எந்த பிசினஸ் பண்ணினாலும் அந்த பிசினஸ்ல இருக்கக்கூடிய தடைகளை நிவர்த்தி பண்ணிட்டு, அந்த எந்த வழியில நஷ்டம் வருதோ அதை கண்டுபிடித்து, அப்ப நஷ்டம் வராமல் இவங்க லாபத்தை வரக்கூடிய அளவுக்கு அந்த பிசினஸ்ல செஞ்சு அந்த பிசினஸ்ல மேலும் மேலும் உயரக்கூடிய வாய்ப்பு மீனராசிக்காரருக்கு நிச்சயமாக உண்டு. அது போக அதே குரு பகவான் ஆகப்பட்டது விருச்சிக ராசியை பார்க்குறாங்க. அப்ப அந்த விருச்சிக ராசி மீன ராசிக்காரங்களுக்கு 9ஆம் இடம். 9ஆம் இடமே இல்லைங்களா? அந்த 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம், ஒரு புண்ணிய ஸ்தானம். அந்த புண்ணிய ஸ்தானத்தை உச்சம் பெற்ற குரு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த குரு பகவான் உச்ச பலம் அடைஞ்சு அந்த உச்ச பலத்தோட அந்த பார்வை அந்த விருச்சகத்தை பார்க்குறாங்க. இதெல்லாம் அற்புதங்க. மீனராசிக்காரர்கள் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிருந்தாலும் சரி, இந்த பீரியட்ல அவங்க மென்மேலும் வளர்ந்து சம்பாரிச்சு சாதிச்சு 4 பேர்த்துக்கு மத்தியில இவர் இருக்கிறாரு அப்படிங்கிற அடையாளம் தெரியும். வேலையில பேரும் புகழும் கிடைக்கும். தோல்விக்கு பதிலடி தரும் நேரம். கண்டிப்பாக தோல்வி, எவ்வளவு தோல்வி சந்திச்சிருந்தாலும் அத்தனை தோல்விகளையும் தெறிக்கி விட்டு இவங்க பாத்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக ஒரு வெறித்தனமான வெற்றியை அடைஞ்சா எப்படி இருக்கும், அது மாதிரியான ஒரு புகழ் பெறக்கூடிய நேரம். அப்ப இவங்கள்தான் ஆட்சி, இவங்க தான் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில சாதிக்க போறாங்க. இது மாதிரியான ஒரு நல்ல நேரம் இனியும் வருமா? அப்ப வந்துருச்சு. இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. அப்ப நேரத்தை வீணாக்காமல் கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஐயா, திருமண வாழ்க்கை எப்படிங்க இருக்கு? திருமண வாழ்க்கை
மீனராசிக்காரங்களுக்கு வெளியில தெரியாமல் உள்ள கசப்பான வாழ்க்கை வீட்டுக்குள்ள. ஏன்னா மீனராசிக்காரங்க கௌரவத்துக்கு பயந்தவங்க, வீட்டு கௌரவம் வீதிக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. அப்ப எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே போட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு அவங்க வாழ்க்கையில நிறைய பேருக்கு திருமணம் பண்ணியும் சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, குடும்பமே பிரியக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டு இருக்குது. ஒரு வீட்டில் இருந்தாலும் ஆணும் பொண்ணு பேசிக்காம எத்தனை பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இனிமேல், இதற்கு முன்னாடி இருந்தது விடுங்க, இனிமேல் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், ஒரு மன நிம்மதி கிடைக்கும், ஒரு மன சந்தோஷம் கிடைக்கும். ஏன்னா அந்த 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு. 11ஆம் இடம் என்பது யாரு? சனியுடைய வீடு. அந்த சனி பகவான் இவங்க ஜென்மத்திலே இருக்கிறாங்க. அந்த குரு பகவானும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்குறாங்க. அப்போ அந்த 7.5 சனிங்கிறது விலகி அந்த 7.5 சனிக்கு பதிலாக இவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி இருக்கும், நல்ல நிம்மதி இருக்கும், நல்ல சந்தோஷம் இருக்கும், ஆண் பெண் மக்கள் எல்லாமே திருப்தியா இருப்பாங்க. அதே சமயத்துல இந்த பீரியட்ல பெண்களுக்கு ஆபரணங்கள் கிடைக்கும், தங்க நகைகள் அவங்க அடகு வச்சிருப்பாங்க இல்லையா, பல வருஷமா ஆச்சு நான் வாங்கி ரொம்ப நாள் போடல, ஒரு மாசம் கூட போடல, வாங்கி அப்படியே நான் அடகு வச்சுட்டேன், அதை திருப்பி இவங்க மீண்டும் கழுத்துல போட்டு அழகு பார்க்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா கழுத்துல போட்டாங்கன்னா அது நிலைக்கும். அந்த மாதிரி நேரம் தான் இப்போ இருக்குது. அப்போ மேலும் மேலும் வளர்வதற்குண்டான நேரம் மீனராசிக்காரங்களுக்கு. அது போக மீனராசியில் பிறந்த பெண்கள் இன்னைக்கு 1 டிகிரி முடிச்சு, 2 டிகிரி முடிச்சு, 3 டிகிரி முடிச்சு இன்னைக்கு வேலைக்கு போயும் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. கணவன் சரியில்லை, கணவன் குடிகாரன், கணவன் தப்பான வழியில போறாரு, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு சம்பாதிச்சு எனக்கு நிம்மதி இல்லையே அப்படின்னு வேதனைப்படுற பெண்களுக்கு இந்த பீரியட் பார்த்தீங்கன்னா ஒரு பொற்காலம். அவங்க கணவர் இவங்க பேச்சு கேட்பாங்க, இவங்களும் அவங்க பேச்சு கட்டுப்படுவாங்க. சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான பாக்கியம் மீனராசிக்காரங்க. இந்த காலகட்டத்தில் இவங்களோட ஆரோக்கியம் எப்படிங்க? மீனராசிக்காரங்களுக்கு இந்த பின் மண்டை, இந்த பொடனி, அதுபோக இந்த முதுகு தண்டு, வயிறு வலி, இதுல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை வந்துட்டே இருக்கும். அந்த பிரச்சனைகள்னால நிறைய பேர் அவதிப்பட்டு இருக்கிறாங்க. அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க வேண்டிய டைம். அதாவது ரோகம் இந்த பீரியட்ல கண்டிப்பாக தீரும். அது போக சிலர் விபத்துக்குள்ள இருப்பாங்க. அந்த விபத்துனாலையும் இப்போ மருத்துவ செலவு உங்களுக்கு விரைய செலவு வந்துட்டு இருக்கும். இப்போ அதுல இருந்து பார்த்தீங்கன்னா காசே செலவு பண்ணினாலும் அவங்க மேலாத அளவுக்கு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே மறுவாழ்வு கிடைக்கும். ஏன்னா சனியைத்தான் குரு பார்த்துருக்கிறாரு, சனிதான் ஆயுள் காரகனே. அப்ப இந்த பீரியட்ல அவர்கள் எல்லாத்துக்குமே மறுவாழ்க்கை. கடந்த காலத்துல வாங்கின அந்த கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் அடைக்க முடியுமா? கடன், பெருங்கடன். மீனராசிக்காரங்க கௌரவத்தை காப்பாத்திருக்குன்னு இங்க வாங்கி அங்கி கொடுத்து, அங்கே வாங்கி அங்கி கொடுத்து, இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கௌரவத்தை காப்பாத்தி கடனையும் நிறைய வச்சிருக்கிறாங்க. அவங்க எப்பவுமே சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இன்னைக்கு சொன்ன சொல்ல காப்பாத்தி கடனை ஜாஸ்தியா இன்னைக்கு சுமந்துட்டு இருக்கிறாங்க. இது என்னடா பண்றது, இது எப்படிதான் நம்ம கட்ட போறோமோ, வீட்டை விற்கலாமா அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கிறாங்க. நிறைய பேர் வித்துட்டும் போயிட்டாங்க. அவர்களுக்கு இந்த பீரியட்ல இந்த நல்ல நேரம் வரக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. இந்த நல்ல நேரத்துல அவங்க சம்பாதிப்பாங்க, அவங்க தொழில்ல வருமானம் கிடைக்கும், இவங்க கேட்ட பக்கம் கடனும் கிடைக்கும், கேட்ட பக்கம் இவங்க சொன்னாலும் கடன் 6 மாசம் கழிச்சு கொடுக்குற அப்படின்னு சொன்னாலும் இந்த இவங்களுக்கு நல்ல நேரம் மீனராசிக்காரங்களுக்கு. அப்ப அவங்க சொன்னாலும் கடன் கொடுத்தவர்களும் ஏத்துக்குவாங்க. ஏன்னா மீனராசிக்காரை பத்தி தெரியும், அவர் நாணயஸ்தன், நல்ல மனுஷன், சொன்ன கொடுத்துருவான் அப்படின்னு தெரியும். அதனால அவங்க பேச்சையும் கண்டிப்பாக கேட்பாங்க. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. ஏன்னா இவ்வளவு பாசிட்டிவ் இருக்கு, இருந்தாலும் இந்த சின்ன நெகட்டிவ் என்ன கேட்கறதுனா, இந்த காலகட்டத்துல இவங்க என்ன பண்ணக்கூடாது? மீனராசிக்காரங்கன்னா அவங்க குருவுடைய ஆதிக்கம் படைத்தவர்கள். எப்பவுமே நல்லதை மட்டும்தான் நினைக்கிறவங்க. அவங்களுக்கு கெட்டதுன்னு என்னதுன்னே தெரியாது. ஆனா நல்லது நினைக்கிறவங்க யாரை பார்த்தாலும் நல்லவங்களா தான் அவங்களுக்கு தெரியவாங்க. ஆனா இந்த மாதிரி சமயத்துல எல்லாத்தையுமே நம்பாதீங்க. வெளுத்ததெல்லாம் பால், கருத்ததெல்லாம் காகம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் மீனராசிக்காரங்க. நீங்க தயவு செய்து
உங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சு. நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், நீங்கள் எல்லாத்தையும் நம்ப வேண்டாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் முடிவெடுங்க. அப்படிங்கிறனால முடிவெடுக்க முடியலையா, உங்களுடைய துணைவர் இல்லை உங்களுக்கு குருமார்கள் அவங்ககிட்ட முடிவெடுக்கிறதுக்கு விட்டுருங்க. இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இப்படி ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் இந்த பீரியடை பயன்படுத்தி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துடுவீங்க. உங்களை பார்த்து எல்லாருமே பெருமைப்படுவார்கள். எல்லாரும் பெருமைப்படுறாங்களோ இல்லையோ, உங்களுக்கு பெத்தவங்க, உங்களுடைய தாய் தகப்பன், நீங்கள் கடன் பட்டுட்டீங்க, கஷ்டப்பட்டுட்டீங்க, குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு, இதெல்லாம் பெத்தவங்க பார்க்கும்போது அவங்களுடைய மனசு எவ்வளவு வலிக்கும். அதே மனசு குளிரப் போகிறது, பெத்தவங்களுடைய மனசு நிறைய போகிறது. அதை கொடுங்க போதும், கண்டிப்பா அது நடக்கும். சிறப்புங்க. இவங்க வழிபட வேண்டிய வழிபாடு பத்தி சொல்லுங்க. மீனராசிக்காரர்கள் இப்போ வந்து ஜென்மச்சனி, அதே சமயத்தில் இப்போ குரு பார்த்துட்டாரு, அந்த சனி பகவானை நல்லது செய்ய போறாரு. இந்த பீரியட்ல இவங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எதுனா அர்த்தநாரீஸ்வரர், அவரை வழிபட சொல்லுங்க. அது போக குபேரன், அந்த போட்டாவை ஒவ்வொருத்தர் வீட்டில் குபேரன் போட்டா இருக்காது, அந்த கோயிலில் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு கண்டிப்பாக வழிபட சொல்லுங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. வியாழக்கிழமை வியாழக்கிழமை நாள்லயே குபேரனை கும்பிடலாம். அந்த நாளில் அந்த குபேரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசார மனமுருகி கும்பிடுங்க. உங்களுடைய கஷ்டங்கள் அவர் வாங்கிக்குவார். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில உயர்வை கொடுப்பார். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் ஒரு வித்தியாசமான கன்னட பற்றி பேசலாம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க மணிகண்டன். நன்றிங்க.